இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கீங்களா? அருமையா இருக்கு. திடீர்னு மயிலாட்டுன்னு விட்டுட்டாங்க, ப்ரமோஷன் இல்லாம. இல்ல படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அருமையா இருக்கு. அப்படிங்களா? கண்டிப்பா வெற்றி படம் தான். சசிகுமார் அண்ணன் நடித்த மயிலாட் படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்லைனில் சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷம்லாம் இல்லை, போன வருஷமோ இல்லை அதுக்கு போன வருஷமோ கிட்னி திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்த ஒரு மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். பட் எடுத்த விஷயம் வந்து ஃபுல்ஃபில்லாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வந்து சொதப்பலாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் கிட்னி திருட்டு அப்படின்றத லைட்டாக ஒன்று காமிப்பாங்க. இது கிட்னி திருட்டு படத்தை பற்றி தான் சொல்ல போகிறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். அதுக்கான ஒரு ஹிண்ட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஆஃபில் தான் முழுக்க முழுக்க கிட்னி திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி போகும். இந்த விஷயத்தில் எங்கே சொதப்பிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் சொதப்பிருப்பாங்க, கொஞ்சம் செகண்ட் ஆஃப்லேயும் சொதப்பிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து என்ன சொதப்பிருப்பாங்கன்னா, படம் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு சொல்லாமல் எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ திக்கி திணறி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டின மாதிரின்றது இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து கிட்னி திருட்டு அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு யார் வந்து காரணம், அதுக்கு யாருக்கு தண்டனை கொடுக்கணும், யாருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் சொல்லாமல் யார் வந்து கிட்னி திருட வராங்களோ நம்மக்கிட்டவே, அதாவது இங்கே யார் வந்து கிட்னி திருடுறாங்களோ அவங்களே வந்து மனமாதி திருந்த வைக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து ஏற்புடையது அப்படின்றது பொது வாழ்க்கைக்கு அப்படின்றது வராது. படம் பார்க்குற மூலியமா வந்து நல்லா தான் இருக்கும், பிஜிஎம்க்கு பேக்ரவுண்டு ஸ்கோருக்கு அப்படின்றது. பட் பொது வாழ்க்கைன்னு வரும்போது இதில் பொதுவாக சோஷியல் அவேர்னஸ்ன்ற ஒரு படம் எடுக்கும்போது வந்து பொதுவாக ஜனங்கள் வந்து அந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க. மற்றபடி படங்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். 10க்கு வந்து நான் ஒரு 8 மார்க் அப்படின்றத தருவேன், நாட் பேட் அப்படின்றத. ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி ஜோக்கர், குக்கு, ஜிப்சி அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஜோக்கர் படத்தில் ஒருத்தர் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அவர் வந்து இந்த படத்தில் வந்து அவரோட பேர் வந்து சோமசுந்தரம் அப்படின்னு நினைக்கிறேன், குரு சோமசுந்தரம். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் இன்னொரு கேமியோ ரோல் வந்து யார் நடிச்சிருப்பாருன்னா, அறம் படம் டைரக்டர் நயன்தாராவை வச்சு படம் எடுத்த அறம் படம் டேரக்டர் வந்து இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு கேமியோ ரோல் அப்படின்றத நடிச்சிருப்பாரு. மற்றபடி இந்த படம் வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் சொதப்பலாக வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா இன்னும் படம் நல்லா போயிருக்கும். மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆப்டாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ, பாட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து போர் அடிக்காமல் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் வந்து போர் அடிக்காமல் தான் போகும். ஆனால் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா, இந்த படம் ஒரு 80s எண்டில் இல்லை ஒரு 90s ஸ்டார்டிங்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ இருக்கிற மைண்ட் செட்டு அப்படியே, ஏன்னா இப்போ வந்து ஏஐ காலம், சாட் ஜிபிடி காலம் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சரியான ஒரு விஷயத்தில் வந்து சொல்ல வந்ததை வந்து திணறிருக்கிறாங்களோ அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அவரோட நடிப்பு வந்து பிரமாதம். எப்பயுமே வந்து பாரி வள்ளல் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரோல் அப்படின்றது இருக்கும். அதுவும் இந்த படத்தில் வள்ளலாரை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்றதான் அவருடைய அந்த லைனை கேட்டாலே வந்து வள்ளலார் அப்படின்றது தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த விஷயத்தில் அந்த ரோலுக்கு வந்து சசிகுமார் அவர்கள் வந்து இந்த ரொம்ப ஆப்டாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் எப்போதும் போல தான், வள்ளல் மாதிரி வாரி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் மன்னிச்சு விடுவேன் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அது செட் ஆகுமா அப்படின்றது கேட்டால் இது வந்து சாதாரணமான விஷயத்துக்கு வந்து செட் ஆகும். கிட்னி திருட்டு அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு முறைகேடு, அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து செட் ஆகாது. மயிலாடுன்றது பொருந்திருக்கும். காரணம் ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து இந்த விஷயத்தை வந்து கோர்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுனால மயிலாட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து பொருந்தும். என்ன பிரதர்? கிட்னி திருட்டு அதை பற்றி காட்டுறதுனால 18+ கொடுத்துருக்காங்க. ஆமாம், கிட்னி திருட்டு அப்படின்றத பற்றியும் அதுக்கப்புறம் இல்லாமல் கொஞ்சம் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். வயிற்ற கிழிச்சி அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் ராவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்காக வந்து 13+ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. படங்கள் வந்து ஏற்கனவே சென்சார் போர்டில் சில விஷயங்கள் வந்து மியூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயம்லாம் மியூட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த படம் வந்து பார்க்கும்போது விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டுவாங்க. அந்த போஸ்டரில் லாஸ்ட் வரியில் வந்து ஜனநாயகம் அப்படின்னு பார்க்கும்போது தேட்டருக்குள்ளேயும் சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் ஜனநாயகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். மனிதனே நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான், பார்க்க வேண்டிய படம் தான். படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரொம்ப சுமாராக தான் இருக்கு. மயிலாட்டு நேம் வச்சிருக்காங்க, லார்டு லப்தாசன் வச்சிருக்கணும், மயிலாடுன்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். ஆவரேஜ் தானா? ஆவரேஜ் தான், ஆவரேஜ். சசிகுமார் பண்ணியிருக்காரு. ரொம்ப சுமார் தான் படம். அவ்வளோ ஒன்று எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜாக சொல்லியிருக்காங்களா? மெசேஜ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஆனால் சொன்ன விதம் சரியில்லை. அவ்வளோ. ஆமாம், சும்மா ஆவரேஜ் மூவி தான். ஆமாம், ஆவரேஜ். சூப்பர்.
பிடிச்சிருக்கா? அருமையாக இருக்கு. சசிகுமார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்ல கேரக்டர், அருமையான கேரக்டர். நமக்கு தேவையான படமா சார்? உண்மையாக எல்லாரும் பார்க்கலாங்க. பார்க்கலாம். சலுப்பாக இருக்கு. மயிலாட் அதான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.